இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சீமான் ஒரு பையன், அவன் கட்சி நடத்த சொன்னா ஊரெல்லாம் கருத்தரிப்பு மையம் நடத்திடுவான். அவனை எல்லாம் இன்ஃபர்டிலிட்டி சென்டருக்கு அம்பாசிடரா நியமிக்கணும். உயர் நீதிமன்றமே நடுங்குது, இவனுக்கு முதல் மனைவி யாரு? அது பெரிய தேடலா. அவன் கத்துறான் தமிழ் தேசியம். திராவிட தேசியம் தான் தமிழ் தேசியம், தமிழ் தேசியம் தான் திராவிட தேசியம். நான் 35 வருஷம் பேசியிருக்கேன் திராவிட தேசியத்தை. அண்ணா பேசினார், பெரியார் பேசுறார், நாங்க எல்லாம் பேசுறோம். நீ தமிழ் தேசியம் பேசுற. தமிழ் தேசியம் திராவிட தேசியம் முரணா? ஒரே மேடையில் விவாதிக்கலாம்னு கேட்டா வரமாட்டாங்கடா. ஊரெல்லாம் போய் ஒரு கருத்தரிப்பு மையத்தை தொடங்கி வச்சுட்டு வந்துடுவாங்க. இப்ப என்னாச்சு? உன் நிலைமை என்ன? திமுகவை பழி வாங்கணும்னு நினைச்சா அழுவாறு இல்லாமல் அழுகி போவீர்கள். உங்க நிலைமை அப்படி வந்துடும். எங்களுக்கு ஒன்றும் வன்மம் கிடையாது. இப்ப அண்ணாமலை தன்னை கைது செய்யணும்னு நினைக்கிறாரு. திமுக ஆட்சி அகற்றுவதற்கு செருப்பு போட மாட்டேன் அப்படிங்கிறார். நீ 7 ஜென்மம் எடுத்தாலும் இனிமேல் செருப்பு போட முடியாது. நீயே சவுக்கால அடிச்சுக்கிற. அதுக்கு பேரு சவுக்கே கிடையாது. மொஹரம் பண்டிகைக்கு இஸ்லாமிய நண்பர்கள் சவுக்கால் அடித்து குருதி கொட்டு முதுகுல இருந்து. இவனுக்கு முதுகு சிவக்கு கூட செய்யல. எவனோ ஒருத்தன் பஞ்சில தயார் பண்ணி கொடுத்துருக்கான், அதை வச்சு வீசுறான். அமலாக்கத்துறை என்ன அவதார புருஷர்களா? அமலாக்கத்துறை அதிகாரி ஒருவன் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற காவல் கண்காணிப்பாளரையும் கலெக்டரை மிரட்டி நிதி வாங்கி கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தது மறந்து போச்சா? இந்தியா முழுவதும் உள்ள என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டர்கள் எடுத்த நடவடிக்கை நியாயம் போனதா? எதிர்க்கட்சிகளை பழிவாங்குவதற்கு நீங்கள் இந்த காரியத்தை செய்கிறீர்கள். லண்டனில் டேக் இட் என்ற வின்ஸ்டன் சர்ச்சில், நாங்கள் சம்பத் அசோகபுரத்தில் சொல்லுகிறேன், டிஎம்கே வில் டேக் இட். நாங்கள் இதை எதிர்கொள்வோம். உங்களுக்கு தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரணும். 4 பேர் ஏற்கனவே ஜெயிச்சிருக்கீங்க. வானதி, அது கமலஹாசன் காட்டிய கருணை. நாகர்கோவில்ல காந்தி 1986 தேர்தல் இருக்கிறார், ஒரு அனுதாபம். வடக்குறிச்சியில சரஸ்வதி, அது சுப்புலட்சுமி சரியில்லாததுனால சரஸ்வதி ஜெயிச்சிருச்சு. லட்சுமி சரியா இருந்திருந்தா இந்த நிலைமை வந்திருக்காரு. திருநெல்வேலியில் வெற்றி பெற்றான் என் நண்பன் நயனார் நாகேந்திரன். அவனுடைய சொந்த செல்வாக்கில் ஜெயிச்சான். பிஜேபிக்கு ஜெயிச்சானா? இல்ல. இப்ப தமிழ்நாட்டில் கால் ஊனணும். சரி, நீ தமிழ்நாட்டில் 234 தொகுதியில இந்த தொகுதி எங்களுக்கு ஃபேவரா இருக்குன்னு ஒரு தொகுதியை சொல்லு. நாங்க இந்த கட்சியினுடைய கடைசி தொடர களத்தில் நிறுத்தி உன்னை காயப்படுத்துதில்லை, காயடிக்கிறோமா இல்லையான்னு ஒரு தொகுதி சொல்லு. உனக்கு ஃபேவரேட் கான்ஸ்டிட்யூன்சி இதான் என்னுடைய கான்ஸ்டிட்யூன்சி, நாங்க ஜெயிச்சிரோம்னு சொல்ற ஒரு தொகுதி இருக்கா? உனக்கு கிடையாது. இப்ப நீங்க கூட்டணி அப்படின்னு சொன்னீங்க. கதவு ஜன்னலையும் திறந்து வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறான் அண்ணாமலை. ஜன்னலை திறந்தது இவன் தான் முதல்ல. யாராவது வந்தாங்களா உங்க ஜன்னலுக்குள்ள? வரமாட்டான். பிஜேபி கட்சி 2026 தேர்தல்ல இங்க அதுக்கு இறுதி ஊர்வலம் நடக்குமே தவிர ஜெயிக்காது. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.